யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் எதற்கு வந்திருக்கிறாரு? எதற்காக ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு? வாழ்க்கையில் நஷ்டமாக இருப்பதுக்காகவோ, வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற நன்மையை அனுபவிக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஜனங்களை மீட்கிறார் பாருங்க. இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தது எதற்காக? மனுக்குலத்தை மீட்பதுக்கான வேலையை ஆண்டவர் செய்கிறார். இந்த மீட்பின் மூலமாக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் மனுஷன் அனுபவிப்பதுக்காக அதை ஒரே பேக்கேஜாக ஆண்டவர் கொடுக்குறாரு. அது என்னன்னா, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்குறார். இந்த நித்திய வாழ்வு என்பது தேவனை போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நித்திய வாழ்வு என்பது கடவுளோட நீடித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு மாத்திரம் நினச்சிக்க கூடாது. அது அதில் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை கொடுக்குறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்க. 3ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யோவான் 17:3 அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கவனிப்போம், வாசிப்போமா? ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, நல்ல கவனிங்க, அவரை அனுப்பினவரை அறிவதே நித்திய ஜீவன். எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்? எதற்காக அவர் வந்து என்ன ரட்சித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா வச்சு எனக்குள்ள அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை வேலை செய்து வைத்து கொண்டிருக்கிறாரே. இந்த நித்திய ஜீவனை அறிவதே ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற இந்த நித்திய ஜீவன் எல்லா விதங்களிலும் நமக்குள்ள தேவனை போல வாழ்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்துறார் பாருங்க. அதற்காக தான் இந்த இட்டர்னல் லைஃப், இந்த நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிற. இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்தவ மக்கள் ஒரு நாள் அதில் இருக்கிற மேன்மையை நம்ம ருசித்து பார்க்கறதே இல்லை பாருங்க. நித்திய ஜீவனுக்கும் உலக வாழ்க்கையில் வாழ்றதுக்கும் சம்பந்தமே இல்லை நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது நித்திய வாழ்வு ஆண்டவர் நம்ம கொடுப்பது காரணம். இந்த நித்திய வாழ்வில் என்ன இருக்குன்னா, தேவனை போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காக தான் மனுஷனை ரட்சித்து அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கொடுக்குறாரா பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் லண்டனில் யூகேல இருந்தார். நான் சொல்கிறது 18th centuryயில் அவர் இருந்த மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரனிடத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்க பல தேவைகள் வருவாங்களாம் பாருங்கள். அவர்களுடைய தேவைகள்லாம் கேட்பாராம். கேட்டுட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரான். உங்களுக்கு பல பிரச்சனைகளை சொல்கிறீங்க, அவரை பார்த்து கேட்பாரான், நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரான். சிலர் ஏற்றுக்கணுவாங்க, பெரும்பாலுமான மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் இன்னும் ஏற்றுக்கல. அப்போ அவர் அவங்கள பார்த்து கேட்பாராம், சரி ஏற்றுக்கல, இப்போ ஏற்றுக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாராம் பாருங்க. சிலர் அங்கே அப்படி அவர் கேட்கும் போதும் சிலர் என்ன சொல்லுவாங்களா, இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க, என் பிரச்சனை தீர்ந்தா போதுங்க. அப்போ அவர் அவங்களுக்கு சொல்லுவாராம், நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், ஆனால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை உங்களுக்கு சொன்னால் கூட நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவதற்கான ஆயத்தம் உங்களுக்கு இல்லாததுனால, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற உங்களுக்கு ஆயத்தம் இல்லாததுனால நான் எவ்வளோதான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்றீங்க. பாருங்க, அது எவ்வளோ பெரிய அர்த்தமான ஒரு காரியம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் அந்த நித்திய வாழ்வினால நமக்கு உண்டாகிற மேன்மையை அறியாமல் வாழும்போது எந்த விதமான ஒரு தெய்வீக மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவம். அதுதான் அந்த நித்திய வாழ்வு என்பது, தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எதற்காக வந்தார்? ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று யோவான் 3:16 சொல்லி இருக்கு. கெட்டு போகக்கூடாது, வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, வாழ்க்கை நஷ்டம் அடையக்கூடாது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மேற்கொண்டு ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த உலகத்தில்
ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் வாழ்வதுக்கு ரொம்ப முக்கியமானது தேவனை போல வாழ்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கும் போது அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கிறிஸ்தவ மக்களுக்கு, கடவுளை பற்றி அறிய வந்திருக்கிற நமக்கு இல்லைன்னா, நான் சொல்கிறேன், மாற்றங்கள் வருவதுக்கு, பிரச்சனை மாறுவதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உனக்கு கொடுத்துருக்கிற நித்திய வாழ்வை கொஞ்சம் யோசி. யுக யுகமாக வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலும் தேவனை போலவே வாழ்ந்து எல்லா காரியங்களையும் இயேசுநாதர் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டாரோ அதே போல நம்ம வாழ, நம்ம மேற்கொள்ள, காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கேதுவாக மாற்றிக்கொள்ள, கெட்டு போகாதபடிக்கு, நஷ்டமடையாதபடிக்கு, திருடுகிற பிசாசு வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நான் இடம் கொடுக்காம இருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை பரிபூரணமாய் நான் பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நித்திய வாழ்வை ரொம்ப விசேஷப்படுத்துறார் பாருங்க. இந்த காரியத்தை குறித்து தான் நான் பல வாரங்களாக உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம் இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு பெற்றிருக்கிற இந்த நித்திய வாழ்வை குறித்த சிந்தனை நமக்கு வரலனா, நான் சொல்கிறேன், நம் மூலமாக எந்த விதமான நல் மாற்றங்களை தேவன் உண்டாக்குவதற்கு நாம் வாஞ்ச உள்ளவர்களாக அதை அறியக்கூடிய அறிவில்லாததுனாலே பல நேரத்தில் அந்த நித்திய வாழ்வின் பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாமல் போய் விடுகிறது. ஒரு சில காரியங்களை இன்னைக்கு இந்த நித்திய வாழ்வு என்ன கொடுக்குது? ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்துருக்கார். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இயேசு வந்த உடனே உங்களுக்குள்ள நித்திய ஜீவனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை வச்சிருக்கிறேன்னா, அந்த நித்திய ஜீவனின் பிரதிபலனாய் நான் அடையாளமா நான் வாழ்றேனா? நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது தேவனை போல வாழ்றது. ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கினார்? போன வாரம் காண்பித்த 4 காரியங்களை எப்படி நம்மளை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன ஆச்சு? ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் மூலமா மனுஷனுக்கு என்ன செய்யறாரு? இந்த மீட்புக்கு பிறகு பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்து மனுஷன் எப்படி ஆண்டு தன் வாழ்க்கையை வாழ்றான், இதெல்லாம் நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு இந்த நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருந்து இந்த நித்திய வாழ்வினுடைய சிறப்பையும் வல்லமையும் நான் அனுபவிக்காம வாழ்றேனா, நான் என்னையே நானே ஒரு நஷ்டத்துக்குள்ள ஆக்கிக்கிறதுக்கு நானே தள்ளுறேன். அதனால்தான் ஆண்டவர் இந்த சபையில் உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து போதிக்கிறாரு. ரட்சிப்பின் மூலமாக கிடைத்த நித்திய வாழ்வை குறித்து போதிக்கிறாரு. நித்திய வாழ்வை குறித்த அறிவோடு அந்த பிரதிபலனோடு நம்ம வாழணும்னு ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுறாரு பாருங்க. 2 காரியங்கள் இன்னைக்கு விசேஷமாக காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இந்த நித்திய வாழ்வின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. நமக்கு இந்த நித்திய வாழ்வின் மூலமாக என்ன உண்டாயிருக்குன்னா, we are united with God. இந்த நித்திய வாழ்வு ஒன்று செய்து தேவனோடு ஒன்றுபட்டு விடுகிறோம். இந்த நித்திய வாழ்வின் மூலமா ஒன்று நடக்குது. நான் என்ன ஆகிறேன்னா, என்ன தேவனோட ஒன்றுபடுகிற ஒரு நிலை. முன்ன ஒன்றுபடவே முடியல. அங்கே ஒரு பிழை இருந்துச்சு பாருங்க. அந்த பிழையெல்லாம் கர்த்தர் நீக்கி இப்போ ஒன்றுபட்டிருக்கிறேன், தேவனோட ஒன்றாக இருக்கிறேன். அந்த தேவனோட ஒன்றாக இருப்பதன் மூலமாய் உண்டாகிற விளைவுகள் இருக்கு பாருங்க, அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த உணர்வு, இந்த ஒரு அனுபவம் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கண்டிப்பாக இருக்கும். நான் தேவனோட ஒன்றுபட்டிருக்கிறேன், நான் தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுக்க முடியும், நல்ல மாற்றங்களெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்க முடியும். பாருங்கள், அங்கே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் காலையில் அதை கொஞ்சம் சொன்னேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து விவரமாக சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் சில வசனங்களை நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள்.
என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எருண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுகிறார், எனக்கும் சீஷராய் இருக்கிறீர்கள். இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்றார் பாருங்க. நம்முடைய பரலோக பிதா எப்படி ஒரு தோட்டக்காரராய் இருந்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு செடியாய் இருந்து, இப்போ பிதா ஒரு தோட்டக்காரராகவும் இயேசுநாதர் ஒரு செடியாகவும், ஆண்டவர் சொல்றாரு இப்போ இந்த நித்திய வாழ்வை உனக்கு கொடுத்ததுனால இந்த செடியில இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடியை போல நம்மளை வச்சிருக்கிறாரா. அதான் பாருங்க, இந்த நித்திய வாழ்வு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, தேவனோட ஒன்றாக்கப்படுகிறேன். பிரிந்து கடந்தேன், நம்பிக்கை இல்லாம இருண்டு போன ஒரு வாழ்க்கையா இருந்த என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே எங்கேயோ இருந்த என்ன கொண்டு வந்து அவரோட இணைக்கிறாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு கடவுளுடைய பிள்ளை தேவனோடு இணைக்கப்படும் போது, வாழ்க்கை கடவுளோடு இணைக்கப்படும் போது உண்டாகிற அற்புதமான விளைவுகளை தான் இங்கே சொல்லுது. ஒரு மனுஷன் இணைக்கப்படாமல் இருக்கும்போது, ஒன்றாக்கப்படாமல் இருக்கும்போது அவன் வெட்டுண்டு வெளியே தூக்கி எறியப்பட்டு அந்த கிளைகளை தூக்கி அக்கினியில போடுறாங்க. அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதனால ஒரு பலன் வரல. ஆனா இணைக்கப்பட்டிருக்கிற செடியோட ஒரு கொடி இணைக்கப்பட்டிருக்கும் போது அதனால உண்டாகிற விளைவை சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? நிலைத்திருந்தா, ஒன்றுபட்டு நாம் இருக்கிறோன்றதை உணர்ந்து வாழ ஆரம்பிச்சா கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். செய்யப்படுகிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ இந்த செடியோட ஒரு கொடியா இணைந்திருக்கிறதுனால நீ மிகுந்த கனிகளை கொடுப்பேன்றாரு. இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமா கொடுக்கிற நித்திய வாழ்வு ஒன்று காட்டுது. நம்ம ஆண்டவரோட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த செடியோட ஒரு கொடி போல நான் ஒட்டிக்கிட்டேன். என்னை கொண்டு வந்து ஒட்ட வச்சுட்டார் அவரு. அவருக்குள்ள ஒட்ட வச்ச பிறகு நான் சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க, பரலோக பிதா ஒரு தோட்டக்காரராக இருந்து அவர் தோட்டத்தை பராமரிக்கிற ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருந்து, இந்த ரெண்டு நபரும் வேலை செய்கிற ஒரு மரத்தில், ஒரு செடியில் நீங்கள் கொடியாக இணைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, நான் கேட்குறேன், உங்களை கனி கொடுக்காம விட்டுருவாரா ஆண்டவர்? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை வறண்டு போக விட்டுருவாரா? காய்ந்து போக விட்டுருவாரா? கெட்டு போக விட்டுருவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் காட்டுற அந்த நித்திய வாழ்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவன் கெட்டு போகாதபடிக்கு அவனை என்ன பண்றாரு? கனி கொடுக்கக்கூடிய செடியோட கர்த்தர் இணைக்கிறார். தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய பரலோக பிதா நம்முடைய வாழ்க்கையை பராமரிக்கிற ஒரு நிலைக்கு வரும்போது, எப்பேற்பட்ட ஒரு மனுஷனோ ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பிக்சரை பார்க்கணும். நான் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு செடியோட ஒரு கொடி போல நான் அதில் இணைந்திருக்கிறேன், நான் அதில் ஒட்டப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த செடியில், அந்த மரத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் அந்த கொடி உறிஞ்சி அதனுடைய விளைவுகளை கொடுக்குது பாருங்க. அது போல என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சக்தி எங்கேருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து, அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மூலமாக, அவர் எனக்கு கொடுத்த நித்திய வாழ்வின் மூலமாக, அங்கிருந்து எல்லா பலனையும், அங்கிருந்து எல்லா நன்மையும், அங்கிருந்து எல்லா மாற்றங்களையும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கனி கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார். இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறேன், இங்கே ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன்றத அறிய அறிய
இந்த ஜென்ம சரீரத்தில் இந்த மனுஷன் என்னும் இந்த சாயல்ல ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொடுக்குறாரு. வறட்சியை மாத்துறாரு, கெட்டு போன நிலைகளை மாத்துறாரு, நல்லா ஆக்குறாரு, அருமையான விதத்தில் நம்மளை உருவாக்குறாரு, நம்முடைய சாயலை மாத்துறாரு, நம்முடைய அபியாசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்முடைய செயல்முறைகளெல்லாம் ஆண்டவர் அவரை போல பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக மாத்துறாரு பாருங்க. ஏன்னா இப்போ அவரோட நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் கனி கொடுக்க வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவரோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன பண்ணுவார்? கனி கொடுக்க கண்டிப்பாக செய்வார். கனி இல்லைன்னா நான் கவலைப்பட, சில நேரம் நம்ம கவலைப்படாமல் போயிடுவோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அக்கறையா, ஐயோ என் பிள்ளை என்னோடு இணைந்திருக்கிற என்னுடைய பிள்ளைய நான் பலனுள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வரணுமே, மாற்றங்களை உண்டாக்கணுமே என்கிறத ஆண்டவர் உணர்ந்து கான்ஸ்டண்ட்டாக ஆண்டவர் பரலோக பிதா ஒரு தோட்டக்காரரை போல எதெல்லாம் கழிக்கணுமோ, எதெல்லாம் சரி செய்யணுமோ, அவரோட இணைக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சரியாக்குவதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ ஆண்டவர் இந்த நித்திய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் அவரை போல மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் கர்த்தர் செய்கிறார் பாருங்க. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு காரியம் பாருங்க. ஒரு நாள் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்த இடத்துல இன்னொரு மனிதன் அவரை பார்த்து கேட்டாராம். அவர் ஏதோ அர்ஜென்ட்டாக போகிற ஒரு காரியத்துக்காக போகும்போது அங்கே நின்றிருந்த ஒரு ஆளை பார்த்து கேட்டாராம், சார் எனக்கு ஒரு ஷர்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் கேட்டவருக்கு அது சரியாக கேட்கல பாருங்க. அவர் ஒன்றுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் போன பிறகு இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு, இந்த மனுஷன் ஏதோ என்ன கேட்டாரே, ஒரு சட்டை கேட்டார் போல இருக்கு, ஐயோ அவன் என்ன கஷ்டமோ தெரில, கேட்ட மனுஷனுக்கு நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், வேகமாக போய் ஒரு சட்டையை பக்கத்தில் வாங்கிட்டு அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக தேடினாராம் பாருங்க. அந்த மனுஷன் இல்லையா. அப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான், இது போல கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் நிறைய காசை கொடுத்து சட்டையை வாங்க முடியாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த மனுஷன் யோசித்து என்ன பண்ணாராம், $1 ஷர்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாராம். $1 கொடுத்து ஒரு ஷர்ட்டை வாங்குறதுக்காக அதை தயாரித்து அதுக்கு ஒரு கம்பெனியை உண்டாக்கி, என்ன வாங்க முடியாதவங்க நிறைய காசு கொடுத்து வாங்க முடியும், $1 கொடுத்து வாங்குறதுக்கான விதத்தில் ரொம்ப எளிதான விதத்தில் ஜனங்க பொருளை வாங்குவதற்கான விதத்தில் சட்டையை கண்டுபிடிச்சி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி பெரிய மல்டி மில்லியனர் கம்பெனி ஆச்சான். அது பயங்கர லாபங்களை அடைந்து சமுதாயத்தில் நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு கடவுளுடைய தயவு உண்டாகி அவரை உயர்த்தினாராம் பாருங்க. அப்படி ஒரு நாள் உயர்த்தப்பட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டில் பேசுறதுக்கான, ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையை இப்படி எவனும் யோசித்தது இல்லையே, இப்படி செய்யணும், சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்படி காரியங்களை செய்யணும்னு யோசித்த ஒரு மனுஷன் இல்லையே, இப்படி யோசிச்சிருக்கிறானே, இப்படி செஞ்சுருக்கிறானே, இது ஒரு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை என்ன ஒரு பிஸ்னஸ் மீட் கூப்பிட்டாங்களாம் பாருங்கள். அதில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்திருந்தாங்களாம். அப்போ இவரும் பேசினாராம், இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு, இப்படி நான் செய்யணும்னு தோணுச்சு, அதனால் செஞ்சேன், கடவுளுடைய தயவுனால் நான் நல்ல நிலையில் கடவுளை என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே அவரை தங்க வச்சுருந்த ஹோட்டலில் போய் தங்கினாராம் பாருங்க. தங்கி முடித்த உடனே அத்தனை நாள் காலையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறார். போன இடத்துல அவரோட இன்னொருத்தரும் இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் வந்த ஆள் என்ன ஆயிடுச்சுன்னா, கொண்டு வந்த துணியை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலில் என்ன கழட்டி வச்சுருந்தாங்க பாருங்க, அவங்க துணியை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். இந்த தூக்கிட்டு போகிற கதை இங்கே இல்லை, அப்போத்துலேருந்தே இருக்கு போல இது. நான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் போல இருக்கு. இவருக்கு உள்ளே இறங்கினவர், ஐயோ துணி இல்லாமல் எப்படி வெளியே போகிறதுன்னு ஒரு யோசனை பாருங்க. அப்புறம் அவர் பக்கத்தில் இருக்கிற இவர்கிட்ட கேட்டாராம், அந்த $1 ஷர்ட் கம்பெனிக்கார்ட்ட கேட்டாராம், சார் ஏதாவது ஒரு சட்டை கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டாராம், ஏதாவது துணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அவருக்கு துணி கிடைக்குமான்னு கேட்ட உடனே இவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ நம்மளை ஒருத்தன் கேட்டானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஃப்ளாஷ்பேக்கு போய் அந்த மனுஷனுக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், ஏன் இது நான் ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அந்த மனுஷனுக்கு சொன்னாராம் பாருங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் கேட்டாங்க, ஒரு ஷர்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டான். அவனுக்கு நான் கொடுக்க முடியல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டு நான் போய் கடையில் ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து தேடினேன், அந்த மனுஷனுக்கு சட்டையை கொடுக்க முடியல, அதனாலவே இப்படி கஷ்டப்படுற மக்களுக்காக உன்னை செய்யணும்னு ஆரம்பித்தேன், கடவுளை என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னாராம். அப்போ இவ்வளோத்தையும் கேட்டுட்டு சொன்னான் அந்த மனுஷன், அன்னைக்கு உங்கள்கிட்ட சட்டை கேட்டால் நான் தான் சார்.
எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அன்னைக்கு உங்ககிட்ட சட்டை கேட்டால் நான் தான், கடவுள் என்னையும் வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் சொன்னா. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து கடவுளோட ஒரு மனுஷன் இணைக்கப்படும் போது அவனுடைய சிந்தனைகள் மாறுகிறது, அவனுடைய எண்ணங்கள் மாறுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் அதே பிஸ்னித்தனம், இன்னும் அதே அப்படியே முறுமுறுத்துக்கிட்டு, இன்னும் அதே மாதிரி என்ன கிடையாதுங்க. இந்த நித்திய வாழ்வு வந்தால் தேவனை போண்டிய வாழ்கிற ஒரு சாயலை நமக்கு உண்டாக்கும். யோசிச்சு பார்த்துருப்பாரு, இந்த மனுஷன் இப்படி $1 சட்டை கண்டுபிடிச்சி ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அது பெரிய சக்சஸ் ஆகும் நினைச்சிருப்பாரு. நினைக்கல. ஏன்னா செய்ய நினைச்ச காரியங்கள் தேவனிடத்திலிருந்த ஒரு சுபாவம், அது உதவி செய்யணுன்ற ஒரு சுபாவம், கஷ்டப்படுறவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு தேவ சுபாவம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால கடவுள் அதை வாய்க்க பண்றாரு. நல்ல கவனிங்கள், உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சுபாவத்தை, தேவனை போல இருக்கக்கூடிய சுபாவத்தை நித்திய வாழ்க்கையின் மூலமா நீங்க உணர்ந்து அதை வெளியே நீங்க காட்டும் போது, நான் சொல்றேன், தோட்டக்கார பரலோக பிதா கொடியா இருக்கிற ஒரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடியா நம்மளெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவர் சும்மா இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல காரியத்தை, தேவ சாயலை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்து இவ்வளவாய் ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். எதற்காக? நான் நித்திய வாழ்வை அடைவதற்காக கர்த்தர் செஞ்சார். இப்போ எனக்கு அடைஞ்சிருக்கிறேன், எனக்கு இருக்கு நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வு அடைஞ்சிட்டேனே, அடைந்திருக்கிற நான், வச்சிருக்கிற நான், இந்த நித்திய வாழ்வின் மூலமா என்னெல்லாம் உண்டாகுன்றதை நான் விளங்கி நான் வாழ்றேனா? நித்திய வாழ்வு எனக்கு ஒன்று பண்ணுது, என்ன செய்யுது? நான் ஞாபகப்படுத்து, நீ தனியாளில் பிரிஞ்சு கடந்த, உறவில்லாமல் இருந்த, ஆனால் இப்போ தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை அவரோட ஒன்றாக்க இருக்கிறார்? ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன்னா அவரை போல காட்டணும், சாயல்ல, பேச்சில், சுபாவங்களில், கிரியைகளில். அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை மிக ஆசீர்வாதமான ஒன்றாக மாற்ற. இது முதல் காரியம் பாருங்க. நித்திய வாழ்வை நான் அனுபவிக்கிறேன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் தேவனோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன்னா, அவரை போல வாழ்றேனா, அவரை போல நான் பிரதிபலிக்கிறேனா, கண்டிப்பா செய்வோம். அவரோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் சொல்றேன், அவரை போல நம்மளை மாற்றுவார். ரெண்டாவது பாருங்க, நித்திய வாழ்வை நம்ம பெறும்போது, நித்திய வாழ்வின் மூலமா நமக்கு கிடைக்கிற ரெண்டாவது காரியம்னா, we get is loving nature. அது என்ன காண்பிக்குதுன்னா, அன்பின் சுபாவம் உள்ளவர்களாக நம்மளை மாத்துற. அன்பின் சுபாவம். இந்த நித்திய வாழ்வு என்ன கொடுக்குதுன்னா, அன்பின் சுபாவத்தை, லவ்விங் நேச்சரை ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வராரு. இந்த நித்திய வாழ்வு இல்லைன்னா இந்த கடவுளுடைய அன்பின் சுபாவத்தை நீங்க வெளிப்படுத்தவே முடியாது. தேவன் அன்பானவன் எப்படி எனக்கு புரியுது? அந்த அன்பை நான் எப்படி ருசிக்கிறேன்? இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது தான், ஓ, இவர் எவ்வளவு அன்பான கடவுள்பா, பாவியா இருந்த என்ன நேசிச்சிருக்கிறாரே, என்ன மீட்பதுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. நல்ல கவனிங்கள். அப்ப இந்த நித்திய வாழ்வின் மூலமா இந்த அன்பின், கடவுளுடைய அன்பின் சுபாவத்தை நம்ம பெறுவதற்கான ஒரு நிலையில நம்மளை தகுதியாக்குறாரு. இது இந்த நித்திய வாழ்வு பாருங்க, ஒரு மனுஷனை வித்தியாசமான விதத்தில் வாழ வைக்கும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறேன்னா இன்னும் வெறுப்போம், கசப்போம், பொறாமையும், எரிச்சலும் உள்ள இருக்கா அப்படின்னு நான் சொல்றேன். நித்திய வாழ்வின் அந்த வல்லமையை, அந்த மேன்மையை உணரல, அதை குறிச்ச அறிவு எனக்கு இல்லை. நான் தேவனோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன். லவ்விங் நேச்சர், அந்த அன்பின் சுபாவத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் இந்த நித்திய வாழ்வின் மூலமா. என்னை ரட்சித்தவர் யார்? அன்பு மிகுந்த தேவனுங்க. ரட்சிப்பை கொடுத்தவர் யார்? வெறுப்பானவரா? வெறுப்பே அவரிடத்துல கிடையாது. எந்த விதமான எந்த வித்தியாசமும் அவரிடத்துல, எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி நேசிக்கிற அன்புள்ள கடவுள் அவர். நாம் பாவியா இருக்கும் போதே என் மேல அன்பு கூர்ந்தாரே, இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கும் போதும் அவர் என்னதான் பண்றாரு? அன்பு தான் கூறுகிறார், அன்பை தான் காட்டுறார். அன்பின் சுபாவத்தை நமக்குள்ள உண்டு பண்றாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அன்பின் சுபாவம் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் இல்லாததுனால இன்னைக்கு நிறைய விவாகரத்து எங்க நடக்குதுன்னா கிறிஸ்தவ குடும்பத்துல நடக்குது.
நிறைய சண்டையும் சச்சரவும் எங்கே இருக்குன்னா கிறிஸ்தவ குடும்பம். அவங்க யார்? கடவுளை ஆண்டவராக வச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நித்திய வாழ்வு இருக்கும். ஆனால் அந்த நித்திய வாழ்வின் பிரதிபலன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நித்திய வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன், நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் ஸ்பாபத்தின் சாயலை கர்த்தர் என் மூலமாக ஒவ்வொரு முறையும் காட்டுற. குடும்பத்தில் அந்த அன்பின் ஸ்பாபம் வரணும். எரிச்சல், பொறாமை, என்ன கசப்பு, வெறுப்பு, மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிற ஒரு மனுஷனை நம்ம மாறும்போது என்ன இருக்குன்னா நித்திய வாழ்வின் சாயல் இருக்கு. நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிப்போமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு உள்ளவன் எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். இந்த லவ்விங் நேச்சர், இந்த நித்திய, இந்த எட்டர்னல் லைஃப் மூலமா கடவுள் என்ன காட்டுறார் நம்ம மூலமான நித்திய வாழ்வை பெற்றுக்கிற உங்ககிட்ட அந்த அன்பின் ஸ்பாபம் இருக்கும். அந்த அன்பின் ஸ்பாபம் இருக்கும்போது சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே. நல்ல அன்பு இல்லாதவன் நித்திய வாழ்வு இருக்கான, அன்பு இல்லைன்னா நான் சொல்றேன் அவன் தேவனை அறியல. தேவன் கொடுத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மூலமா கிடைத்த நித்திய வாழ்வை தான் வாழ்க்கையில உபயோகப்படுத்தாத ஒரு நிலையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வை வச்சிருந்தா என்னங்க பிரயோஜனம்? பாருங்க, ஒரு குடும்பம் இப்படி சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்க சொன்னதை கேட்டபோது அவர் சொன்னார், என் மனைவி நல்லா சம்பாதிக்கிறா பாஸ்டர், சம்பாதிப்பா, ஆனால் சம்பாதிக்கிறத ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்க மாட்டா, அவளே வச்சுக்கப்பா, அவளே செலவு பண்ணுவா. நான் கேட்டேன், சரி அவங்க சம்பாதிக்கிறது அவங்க வச்சுக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கிற என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவள் சொன்னா, அவள் கொடுக்காத போல் நானும் கொடுக்கறது இல்லை, நானும் என் சம்பாத்தி நானே வச்சுக்கிறது. அவள் சம்பாதித்தா அவள் வச்சுக்கிட்டோம். அவள் சம்பாதித்து அவள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், கிடைக்கிற காசில் கொஞ்சம் சீட்டை போடுறா, புடவை வாங்குறான், அதை எதையும் பண்ணுறா, அதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் கேட்டேன், அது தெரியுதுல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் சொன்னார், ஏன் சம்பாதிச்சு நான் கொஞ்சம் போய் வடை போண்டா கண்டெல்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் கேட்டேன், இந்த குடும்பத்தில் என்ன இருக்கும், அன்பு இருக்குமான்னு கேட்டேன். என்ன வரும்? வெறி தான் வரும். பார்த்தா மனைவி நல்லா வச்சுக்கிறியா, ஒரு பைசா கொடுக்குறியா பத்தியா அப்படின்னு எரிச்சல் தான் வரும். அன்பு வருமாங்க? அன்பின் ஸ்பாபம் வெளிப்படுமா? நல்லா கவனிங்க. குடும்பம் எதற்காக? விவாகம். இது இந்த குடும்பம் யாரு? ஊழியம் செய்யற குடும்பம். அதான் எனக்கு ஆச்சரியம். கடவுளுக்காக ஊழியம் செய்யறவங்க, ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், கடவுள் செய்ய, ஆனா வீட்டில் அன்பின் ஸ்பாபமே இல்லை. எதற்காக விவாகம்? எதற்காக கணவன் மனைவி என்கிற உறவு? தனித்தனியாக வாழ்றதுக்கு எதுக்குங்க கல்யாணம் பண்ணணும்? தனித்தனியாக சம்பாத்தியத்தை வச்சுட்டு வாழ்றதுக்கு நடத்துறதுக்கு எதுக்கு ஒரு கல்யாணம்? எதுக்கு ஒரு குடும்பம்? அதனால கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பம் என்று வரும்போது அங்க அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவில்லை, அன்பின் ஸ்பாபம் வெளிப்படல. நான் சொல்றேன், கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க நித்திய வாழ்வை சரியா விளங்கிக்கல, தேவ ஸ்பாபம் அங்க இல்லை. தேவ ஸ்பாபம் இல்லைன்னா பிசாசின் ஸ்பாபம் தான் அங்க இருக்கும். பிசாசு தான் என்ன பண்ணுவான், உனக்கு வந்ததை நீயே வச்சுக்க, கொடுக்காத, பதுக்கு, புருஷனுக்கு சொல்லாத. ஏன்னா கணவன்ட்டு வந்து பிசாசு சொல்லுவான், மனைவிக்கு சொல்லாத, வீட்டில் யாருக்கும் சொல்லாத, நீ வச்சுக்கோ. கேட்டால் அதுக்கு அப்போ ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு போயிடுச்சு, இதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி எதாவது கதையை விடு, வாயில் நல்ல கதை விடுறதுக்கு, ரீல் விடுறதுக்கு வார்த்தையாக கொடுப்பான் பிசாசு. இந்த குடும்பத்தில் அன்பு இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி இருக்கிற இந்த பெற்றோருக்கு ஒரு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளை வந்து அப்பாட்ட சாப்பாடு வேணும்னா, என்கிட்ட கேது, உங்கள் அம்மாட்ட போய் கேளு, போ, காசு எல்லாம் அவள் தான் வச்சிருக்கிறா, போய் அவன்கிட்ட கேளு. ஒரு பைசா கொடுக்கறது இல்லை, போய் நீ சாப்பாடு கேட்டு வாங்கி உங்கள் அம்மா கிட்ட இருந்து. எப்படி இருக்கும் குடும்பம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை வளர்கிற பிள்ளைங்க
எப்படி இருப்பாங்க? அன்பின் சுபாவம் இருக்குமா? அன்பை ருசிப்பாங்களா? இங்கே வேதம் சொல்லுது, நித்திய வாழ்வு இருக்கிற ஒரு மனுஷன் அன்பின் சுபாவம், லவ்விங் நேச்சர் அவங்ககிட்ட இருக்கும். ஏன் இருக்குன்னா தேவனிடத்தில் அந்த அன்பு இருக்கே. அந்த அன்புள்ள ஆண்டவர் தானே நம்மளை ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கிறவர் அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறாரு. அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் இப்போ என்ன காண்பிக்க விரும்புகிறாருன்னா அவருடைய சாயலை, அவர் வாழ்ற விதத்தை நம்ம வாழ்க்கையின் மூலமா பிரதிபலிக்கிறார். எப்படி பிரதிபலிக்கிறாரு? ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் என்பதை நம்மளை கொண்டு வந்து அவரோட ஒன்றாக்கி அவரிடத்தில் இருக்கிற அன்பை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த விரும்ப. 2 பேரும் ஒன்றா வந்து 2 பேருடைய சம்பாத்தியத்தையும் ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும் போது, இணைந்து உபயோகப்படுத்தும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், பொறாமைக்கு வழி இல்லை, எரிச்சலுக்கு வழி இல்லை, என்ன ஏற்ற தாழ்வுக்கு வழி இல்லை. என்ன காரியங்கள் சில நேரம் நம்ம யோசிக்கலாம், எத்தனை ஏற்ற தாழ்வுகள் வந்தால் கூட அன்பு அங்கே வெளிப்படும். நான் சொல்கிறேன், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற சாயலை நீங்கள் காட்டுவீங்கன்னா எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அன்பு சகல காரியத்தையும் சரி செய்யக்கூடிய அன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு சரி செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, உங்ககிட்ட மலையை பெருக்கத்தக்க கூடிய விசுவாசம் இருந்து அன்பு இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்ன்றாரு. அதான் யோசிச்சு பாருங்க. கடவுள் கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வின் மூலமா உங்களுக்கு அந்த அன்பின் சுபாவத்தை வெளிப்படுத்த முடியலன்னா நீங்க நல்ல முட்டி போட்டு ஜெபம், நேர் முட்டி கால் போட்டு ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் சரிதான், ஆனா என் நித்திய வாழ்வின் மூலமா வெளியே வர வேண்டிய அன்பு வரலையே. ஒருத்தர் சொன்னாராம் பாரு, குடும்பத்தில் கஷ்டமாகுதா, ஒரே சண்டை சச்சரவாகுதா, வா நான் ஒரு மீட்டிங் போறேன், என் கூட வா, அந்த மீட்டிங் வந்து உன் குடும்ப பிரச்சனைலாம் சரியாயிடும்னாரா. அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ முறை போய் பார்க்குறோம், அந்த மீட்டிங் போயிட்டு வந்தால் தான் குடும்ப பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது பாஸ்டர்னாரு. நான் சொன்னேன், மீட்டிங் போகிறதுனால உங்கள் பிரச்சனை தீந்துராது. கடவுள் ஒரு மனுஷனைக்குள்ள வந்து எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவரோட ஒன்றாக்கி அந்த மனுஷனுக்கு நித்திய வாழ்வை கொடுத்து அந்த நித்திய வாழ்வின் மூலமாக கடவுள் தம்முடைய அன்பின் சுபாவத்தை வெளிப்படுத்த அந்த வசனத்தை கேட்க வைக்கிற, அந்த வசனம் உள்ள போய் கடவுள் எவ்வளோ அன்பானவர், அன்பாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினா தேவனை அறியலன்னு சொல்லுது. அப்போ நான் இன்னும் அறிந்து கொள்ள, இந்த அன்புள்ள ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு வசனத்தை கேட்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பாரு. அன்னைக்கு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், அதில் போட்டிருக்கு, அதில் ஒருத்தர் பேச சொல்கிறாரு, உங்களுக்கு கஷ்டமா பிரச்சனையா நீங்க உடனே காணிக்கை செலுத்துங்க, உங்க கஷ்டம்லாம் போயிடும்னாராம். எனக்கு என்னடா இது, கிறிஸ்தவ உலகம் எப்படி போதே, இப்படி போய் எத்தனை பேர் கொடுத்தீங்களோ எனக்கு தெரியல. சொல்லிட்டாரு, வரம் பெற்றவர் சொல்லிட்டாரு, கொடுத்தா எல்லாம் கொடுப்பதுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதமான முறைகளை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறாருங்க. அந்த முறையை மீறி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வராது. புரிஞ்சிக்காம கொடுத்தீங்கன்னா கண்மூடித்தனமா எங்ககிட்ட எழுதி போடுங்க, உங்க பிரச்சனைலாம் தீர்ந்துடும். எழுதி போட்டனால பிரச்சனை தீர்ந்துருமா? நான் கேட்குறேன். சரி சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டா பிரச்சனைலாம், என்கிட்ட வந்தால் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனைக்கு வசனத்தை தான் சொல்லுவோம். வாங்க அந்த பாருங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்ல, அதை கேட்டாலே வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைக்கான பதிலும் உங்களுக்கு கிடைச்சிரும். எழுதி போடுறதுனால இங்கே நீங்கள் காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற சண்டைலாம் போயிடும், பிசாசு கட்டு எல்லாம் உடையும். உள்ள வர வேண்டிய உள்ள ஆத்துமாவுக்குள்ள, ஆவிக்குள்ள, சரீரத்துக்குள்ள, மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள நான் அறிய வேண்டிய இயேசுவை, எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிற இயேசுவை அறியாத வரைக்கும் நான் சொல்றேன், வாழ்க்கையில் ஒரு துளி அளவு கூட மாற்றமே வராது. இன்னும் சண்டை போடுற ஆள் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். ஏன்னா அவருக்குள்ள, அந்த மனுஷங்குள்ள என்ன வரல, இந்த தேவனை அறிகிற அந்த அறிவு வரல. ரொம்ப முக்கியம் பாருங்க. நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா ஆண்டவரை சேவிக்கும் போது ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு நம்ம கிடைத்திருக்கிற நித்திய வாழ்வை இப்படி அனுபவிங்க. கண்மூடித்தனமாக வாழக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கண்மூடித்தனமாக வாழ, சும்மா அறியணும், தேவனை அறியணும். தேவனை எப்படிப்பட்டவர்,
தேவனை அறியாதவன் அவனிடத்துல என்ன இல்லைன்றார்? அன்பு அவன்கிட்ட இல்லைன்றார். தேவனை அறியறதுக்கு ஒன்றும் முயற்சி எடுக்கிறது இல்லை, ஆனால் எல்லா கண்மூடித்தனத்துக்கும் முயற்சி எடுக்கிறது. கவனிச்சுக்கிறேன் நம்ம ஆளுங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்களை அடிச்சிக்க முடியாது. கண்மூடித்தனமா பக்கெட்டை தூக்கிட்டு வந்துடு இந்த ஜபத்துக்கு, வாந்தி எத்தினா எல்லாம் சரியாயிடும். எத்தனை முறை வாந்தி எத்தானதுன்னா அது சரியா, வயிறு தான் கிளியர் ஆகும் இல்லையே, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கிளியர் ஆகும். வாந்தி எடுக்கிற ஜபம் ஒன்றுக்குது, விட்டா நிறைய சொல்லுவேன், ஏதோ நிறுத்திக்கிறேன் நான் என்னமோ வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சில நேரம்லாம் பார்க்கும்போது என்ன ஆண்டவரே, வசனத்தை போதிக்கிற இடத்துல ஜனங்க இல்லாமல் எங்கேயோ கண்மூடித்தனமான காரியங்களில் போய் ஜனங்க இருக்கிறாங்களே. வசனம் இங்கே போதிக்கிறோம் பாருங்க, இங்கே இல்லை பாருங்க, ஆட்கள் எங்கேயோ இருப்பான் கண்மூடித்தனமா, வயிற்று வலி சரியாகும், அது சரியாகும், இந்த கட்டை இருப்பேன், அந்த கட்டை இருப்பேன், வரம் பெற்றவர், அங்கே போய் நிற்பாங்க. ஒன்றும் ஒரு கட்டம் இருக்காது, போனதில் 2 ஆட் ஆகிட்டு தான் வரும். பிசாசு இன்னும் 2 சேர்த்து உள்ளே ஏறி தான் வரும். விடுவிக்கிற இடம் கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிற இடம் தான் நம்மளை விடுவிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும். கட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே கூட்டவங்க கூட உட்கார வைங்க, கொஞ்ச நேரம் இப்படி என்னும். அப்புறம் வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க. விஷயம் உள்ளே வந்துடும். விஷயம் உள்ளே வந்துடுச்சுன்னா நான் சொல்கிறேன், ஆண்டவர் வாழ்கிற அந்த சாயலை பிரதிபலித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி வாழணும்னு எதிர்பார்க்கு? உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சுக்க நித்திய ஜீவனை அப்படி காட்டணும் வெளியே, அப்படியே பொட்டி அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன், அதை நான் உபயோகப்படுத்துகிறேன். ஆண்டவர் பாராட்டுவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ல, எவ்வளோ முட்டாளாக வாழ்கிற, உனக்கு நான் நித்திய வாழ்வை கொடுத்ததே இந்த உலகத்தில் என்னை போல நீ வாழ்வதற்காக உனக்கு நான் கொடுத்தேன். கடவுளுடைய ஸ்பாபம் இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு கடவுளுடைய ஸ்பாபத்தை கொடுத்திருக்கிறன்றதை உறுதிப்படுத்துவதற்காக தான் நித்திய வாழ்வு. ரட்சிப்பு என்ன உறுதிப்படுத்துது? நித்திய வாழ்வை நமக்கு உறுதிப்படுத்துது. கடவுளுடைய ஸ்பாபத்துக்கு பங்கே இல்லாத ஒரு மனுஷனை அந்த ஸ்பாபத்துக்கு பங்குள்ளனாக்கி ஒன்றாக்குறார். கடவுளோட அன்பின் ஸ்பாபத்தை நமக்குள்ள ஆண்டவர் உண்டு பண்றாரு. இதுதாங்க நித்திய வாழ்வினுடைய வேலை. அந்த வேலை நடக்குதா? இன்னைக்கு இல்லைன்னா போய் ஆண்டவர் அறியுங்க, இந்த தேவனுடைய வசனத்தை கேளுங்க. இந்த வசனத்தை அறிந்து கடவுளை அறிகிறதுனால உங்கள் உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தர் அற்புதமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அந்த மாதிரி மாற்றத்தில் நம்ம வாழ்வதுக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதுதான் சரியான மாற்றம். வேற எல்லா கண்மூடித்தனத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தூக்கி போடுங்க. அதெல்லாம் எல்லா கண்மூடித்தனத்தெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் உடைப்பார், காட்டுவார், சாயலை காட்டுவார். கொஞ்ச நாள் நம்பி போவீங்க, அது இதையும் போவீங்க, கடைசியில் தெரியும் வெளுத்து போயிடும் சாயம். இது தெரியும், இது ஒன்றும் விசேஷம் இல்லையே. ஒழுங்காக நம்ம சர்ச்சுக்கு போய் கர்த்தர் வசனத்தை பாஸ்டர் பேசுகிறாரு கேட்டிருந்தா வாழ்க்கை உருப்பட்டுருக்குமேனு கொஞ்ச நாள் கழிச்சு தான் யோசிப்பாங்க ஜனங்க. அப்படி யோசிக்கிற நிலையில் போய் அடிபட்டு வருகிற கூட்டமாக நம்ம இல்லாமல் கர்த்தர் நமக்கு அருமையான சத்தியங்களை ஒவ்வொரு வாரம் போதிக்கிறாரு. கேட்குறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் கூட வரும்போது வந்து கேட்டுப்பார், உங்கள் வாழ்க்கை மாறும். மெய்யாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஏன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே எப்போ நீங்கள் கூட்டு வந்தாலும் கர்த்தருடைய சத்தியத்தின் சத்தம் இங்கே கேட்கும். சத்தியத்தை அறிகிற ஒரு இடத்துக்கு ஒருத்தனை நீங்கள் கூட்டு வருவீங்க. நான் சொல்கிறேன், அதுதான் நீங்கள் ஒரு மனுஷன் கொடுக்குற விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷனா, ஒரு வெகுமதினா அதுதாங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளும் அனுபவிக்க, நம் மூலமாக பிறரும் அனுபவிக்க தேவன் நமக்கு கொடுத்துருக்க அந்த நித்திய வாழ்வை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு காட்டுகிற நித்திய வாழ்வை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அவ்விதத்தில் பயன்படுத்தி தேவன் எப்படி வாழ்கிறாரோ அது போல வாழ நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்வார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேரோட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறாருன்னா கரம் உயர்த்தி முயகளை திறந்து, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் நாங்கள் தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்கள். சொல்லுங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே எங்களை உம்மோடு ஒன்றாக்கி இருக்கிறீர். எங்களுக்குள்ள உம்முடைய அன்பின் ஸ்பாபத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆண்டவரை காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர். எங்களோட பேசுகிறீர். எங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீர்? எங்களுக்குள்ள இந்த அன்பான கர்த்தர் இருக்கும்போது பொறாமைகளுக்கும் எரிச்சலுக்கும் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் அங்கே இடம் இல்லை.
அன்பு ஆண்டவரை சகல தீமையும் ஆண்டவரை அகற்றும். அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆண்டவர். அந்த அன்பின் அந்த ஸ்வாபத்தை எங்களுக்குள்ள இருந்து காட்டுவதற்காக எங்களுக்குள்ள நீர் உம்முடைய நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனுடைய வலிமையை நாங்க ஆண்டவரை மட்டுப்படுத்தி வாழாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனுடைய வல்லமையின் பிரதிபலனாய் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடியா ஆண்டவரை மிகுந்த கனிகளை கொடுக்க. எத்தனை பேர் கரமுயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஆண்டவரே ஒரு ஆண்டவரே மரமாய் ஒரு வாழ்க்கையா எங்க வாழ்க்கை இருக்க. இந்த நித்திய ஜீவனின் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்ட மிகுந்த கனிகளை எங்க வாழ்க்கையில ஆண்டவரை உண்டாக்குவதற்கு ஏதுவாய் நாங்க வாழ எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமைக்கும் விடுவித்து காத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அரவணைப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். நல்ல தெய்வீக ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பிளஸிங்ஸ் என்ற சபை விசுவாசி யாரா சுகவீனமா இருப்பாங்கன்னா அவங்க மேல உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். அவர்களை ஆரோக்கியம் அடைய செய்வீராக. நாங்களும் தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் உம்முடைய நல்ல ஆரோக்கியத்தினால் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளில் கர்த்தர் உம்முடைய அற்புதத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் விளங்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மீதம் எடுக்கக்கூடிய விதத்தில், ஆண்டவரை போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை கையின் பிரயாசத்தின் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.